தேங்காய் வந்து உடச்ச தேங்காய் ஒரு 6-7 மூடி இருக்குது. கொப்பரை தேங்காய் ஒரு 10 மூடி இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து துருவி எடுத்துடலாம். தேங்காய் வந்து க்ளீனாக ஓடி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே துருவு மாதிரி மிஸ் இருந்தால் அப்படியே துருவிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ண பார்க்குறேன், அந்த தேங்காயை எடுத்துகிட்டு இதில் துருவு போகிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் தேங்காய் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீனாக துருவி எடுத்துலாம். கொப்பரை தேங்காய் இருக்குது, ரெண்டுமே எண்ணெய் வந்து தேங்காய் சூப்பராக இருக்கும். க்ளீனாக இப்போ துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு க்ளீனாக வந்து கொதிக்க வச்சு தேங்காய் செய்யலாம். பாருங்கள், ஏங்கனே ஒரு முறை தேங்காய்லாம் வீட்டில் வச்சுருந்தோம். கெட்டே போயிடுச்சு, தூக்கி வெளியே போட்டோம். சரி, இதுமாதிரி கெட்டதுக்கு முன்னாடி எண்ணெய் சின்ன ஒரு எப்படியும் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் எண்ணெய் வரும். ஓகேங்களா? க்ளீனாக எண்ணெய் செஞ்சிடலாம். துருவி எடுத்துடலாம். இப்போ க்ளீனாக இப்போ தேங்காய் எடுத்துனையும் துருவி எடுத்துடலாம். அப்படியே கொப்பரை தேங்காய் இப்போ துருவிடலாம். க்ளீனாக துருவிங்க. நல்லா துருவிட்டிங்கன்னா க்ளீனாக வந்து இந்த எண்ணெய்க்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? எதுவும் வேஸ்ட் பண்ணுறது வேணாங்க. இதுமாதிரி துருவிட்டு க்ளீனாக வந்து மிக்ஸி போட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு க்ளீனாக வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணிடலாம். அந்தளவு க்ளீனாக வருது. நான் துருவி எடுத்துடலாம். இப்போ இதே போல் வந்து இந்த கொப்பரை தேங்காய் இது க்ளீனாக துருவிட்டோம். இது வந்து அப்படியே பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமையல் கூட அப்பப்போ பயன்படுத்தலாம். இப்போ பச்சை தேங்காய் இல்லாதபோது இந்த தேங்காய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் புண்ணு உள்ளவங்களுக்கு, வயிறு எரிச்சல், வயிற்றில் புண்ணு உள்ளவங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா வயிறில் உள்ள புண்ணெல்லாம் க்ளீனாக ஆறிடும். இந்த அல்சரு, வயிறில் புண்ணு, வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு இருக்கவங்க கொஞ்சம் ஒரு பீஸ் காலையில் சாப்பிட்டிங்கன்னா இந்த வயிற்று புண்ணுக்குன்னு எல்லாம் க்ளீனாக ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ இந்த கொப்பரை தேங்காயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கொப்பரை தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கூட செய்யலாம். கொப்பரை தேங்காய் வந்து சாதத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இது கடலைப்பருப்பு இன்னும் மசாலா ஐட்டம்லாம் போட்டு க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சின்னா கொப்பரை தேங்காய் பொடி செஞ்சோன்னா சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கொப்பரை தேங்காயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து இப்போ எண்ணெய் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் செய்ய தூக்கியிருக்கோம். அது அப்படியே வந்து தண்ணியில் போட்டு கையில் அரைச்சிட்டு இப்போ தேங்காய் செய்ய போகிறோம். இந்த கொப்பரை தேங்காயில் எண்ணெய் வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய வரும். இப்போ கையில் போகிற எண்ணெயாக இருக்குது. எண்ணெய் நிறைய வரும். கொப்பரை தேங்காய் துருவும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் வருது பார்த்தீங்களா? இந்த கொப்பரை தேங்காய் துருவும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் வருது. அதே நம்ம எண்ணெய் கொஞ்சம் 1/2 kg 1 kgலாம் நம்ம செக்கில் ஆட்ட முடியாது. அதனால அந்த வீட்டிலே எண்ணெய் செய்யலான்றதுக்காக நல்லா துருவி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் துருவிட்டுருக்கோம். இது வந்து இல்லை மிக்சியில் அரைச்சிட்டு கீழே எண்ணெய் செய்யணும். எவ்வளோ எண்ணெய் வருது பாருங்கள். எடுத்துங்களா? எண்ணெய் நிறைய வருது இதில். ஓகேங்களா? கொப்பரை தேங்காய் வந்து நல்லா துருவிட்டோம். அடுத்தது வந்து பச்சை தேங்காய், ஈர தேங்காய் இது அப்படியே க்ளீனாக வந்து பாருங்கள். இவ்வளோ இந்த கொட்டாங்கசில் உள்ளதாக க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையில்லாம் தூக்கி போட்டுற வேண்டாம். இது கூட வீட்டில் யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடும்போது இந்த ஓடெல்லாம் உடச்சிட்டு அப்படியே சாம்பிராணி கண்ணில் போட்டு ஒரு கப்புறத்தை ஏற்றி நல்லா எரிய வச்ச உடனே இந்த எல்லாம் எரிஞ்சு நெருப்பாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணியை போட்டு வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஓட்டை கூட தூக்கி ஓடுறோம். இது கூட யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஓட்டில் கூட நல்லா ஓட்டை வந்து நல்லா க்ளீனாக வந்து உடச்சி சாம்பிராணி காண்டியில் போட்டுட்டு கப்புறத்தை வச்சு நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா நெருப்பாயிடும். அதுக்கப்புறம் சாம்பிராணி மேலே போட்டு நம்ம க்ளீனாக வந்து வீட்டுக்கு சாம்பிராணி போடலாம். அதுக்கு நம்ம இது பயன்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துடலாம். நம்ம வீட்டில் வந்து இது உள்ளுக்குள்ளே திருவி மிஸ் இருந்ததுன்னா அப்படியே துருவி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் இதுமாதிரி க்ளீனாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு இதில் துருவி எடுத்துடலாம். ஓகேங்களா? தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதில் க்ளீனாக வந்து துருவி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் எடுத்துடலாம். தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக துருவி எடுத்துடலாம். ஓகேங்களா? சூப்பராக துருவி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எண்ணெய் சூப்பராக செஞ்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் க்ளீனாக வந்து இந்த 1 kg 1/2 kgலாம் நம்ம வந்து காய வச்சு எண்ணெய் ஆடுறதுக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஆகாது. ஏன்னா 50 kg 100 kg 10 kg 20 kgனா நம்ம தாராளமாக எடுத்து போகலாம். இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தேங்காய் வந்து கொஞ்சம் 2 நாள் தேங்காய் கொஞ்சம் கலர் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தேங்காய் கூட இந்த தேங்காய் செய்யலாம். நல்லாயிருக்கும் தேங்காய். ஓகேங்களா? தேங்காய் வந்து தலைக்கு தொடுக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம், தீபத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து அந்தளவுக்கு தேங்காயில் மொத்தம் நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீனாக துருவி எடுத்துடலாம். இப்போ எல்லா தேங்காய் துருவி எடுத்துடலாம். இதே தேங்காய் துருவிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டோன்னா நல்லா க்ளீனாக சீக்கிரம் மசிஞ்சிடும். பெருசாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் அரைக்கிறது வந்து லேட் ஆகும். இப்போ க்ளீனாக துருவி எடுத்துருங்க. துருவி எடுத்துகிட்டா நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி க்ளீனாக வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி வடிகட்டு
க்ளீனாக தேங்காய் எண்ணெய் செஞ்சிடலாம். ஓகேங்களா? சூப்பராக தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இல்லை எண்ணெய் நிறைய வரக்கூடிய காய்ங்க நல்லா க்ளீனாக தேங்காய் எண்ணெய் செஞ்சிடலாம். எப்படியும் 4 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வரும். ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து உடச்ச தேங்காய் அப்படியே துருவி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ரெண்டுமே தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இந்த தண்ணி மட்டும் வடிகட்டிடலாம் இப்போ. ஓகேங்களா? மிக்சியில் போட்டு நல்லா க்ளீனாக வடிகட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிடலாம். ஓகேங்களா? தேங்காய் வந்து நல்லா அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றி. இப்போ நல்லா வடிகட்டிடலாம் இப்போ இதை. ஓகேங்களா? இப்போ ஒரு முறை வந்து தேங்காய் பாலெலாம் க்ளீனாக எடுத்தாச்சு. க்ளீனாக வடிகட்டி வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு முறை இதை தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிட்டு இதையும் ஒரு முறை க்ளீனாக வடிகட்டிடலாம். ஓகேங்களா? தேங்காய் பால் வந்து ஒரு முறை ஃபில்டரில் வந்து ஸ்டீல் ஃபில்டரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரெண்டாவது முறையாக வந்து அந்த தேங்காய் வந்து க்ளீனாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் அதையும் ஒரு நல்லா க்ளீனாக வடிகட்டாச்சு. இப்போ இது தேவையில்லை இது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீல் ஃபில்டர் வடிகட்டு தரண்டா வடிகட்டில் ஒரு துணி போட்டுங்க. நல்ல ஒரு துணி போட்டுங்க. துணி போட்டு துணியில் ஒரு முறை வடிகட்டிடணும். தேங்காய் பால் நம்ம ஸ்டீல் ஃபில்டரில் வடிகட்டுறது இல்லாமல் ஸ்டைனில் வடிகட்டுறது இல்லாமல் ஒரு துணியை வச்சுக்கலாம். இது வந்து ஒரு துணி ஒன்று போட்டு அந்த துணியில் வந்து நல்ல காட்டன் துணியாக இருக்கணும். நல்ல துணியாக இருக்கணும். துணியில் வந்து நல்லா வடிகட்டிடலாம் இப்போ. ஓகேங்களா? நல்லா க்ளீனாக வடிகட்டு துணியை முருகு க்ளீனாக வந்து பாருங்கள். நல்லா துணி முருகுன்னா பால் தனியாக க்ளீனாக வந்துடும். ஓகேங்களா? துணி எந்தளவு முருகிங்களோ தண்ணி க்ளீனாக வந்து தேங்காய் பால் க்ளீனாக வடிஞ்சிடும். இந்த தேங்காய் பால் வந்து பல மாதிரி ஸ்வீட் செய்யலாம். இது வெந்தய குழம்புக்கு வந்து அப்படியே மோர் பண்ணலாம், தயிர் பண்ணலாம். மருத்துவம் நிறைய இந்த தேங்காய் பாலில் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குங்க. அவ்வளோதாங்க வடிகட்டாச்சு. அப்படியே தண்ணி க்ளீனாக வந்து கேஸ் பற்ற வச்சுட்டு நல்லா காய்ச்சி தேங்காய் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் ஃபுல்லாக தேங்காய் பால் வந்திருக்கு. இது எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் தேங்காய் எடுக்க முடியும். நல்லா கொதிக்கிட்டோம். 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். வச்ச உடனே நம்ம தேங்காய் எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா கலக்கிவிட்டே இருங்க. கலக்கூட நல்லா க்ளீனாக கலக்கி கொடுங்க. நல்லா வேகட்டும். 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சிட்டேன். இந்த பாலை வந்து 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சு பால் நம்ம குடிச்சிடலாம். அந்த தேங்காய் பாலில் வந்து அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. இந்த 1 கிளாஸ் பால் வந்து நம்ம குடிச்சிடலாம். இப்போது 2 பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக இருந்தது. இது ரொம்ப நேரம் ஆகுன்றதால ஒரு பாத்திரம் அதில் பாதி வச்சிட்டோம். க்ளீனாக களி கொடுங்க. அப்பப்போ களி கொடுங்க. நல்லா களி கொடுங்க. களியில் வந்து நல்லா களி கொடுங்க. நல்லா அந்த கொச்சிட்ருக்கு தேங்காய் பால். ஒரு 1/2 மணி நேரமாக கொச்சிட்ருக்கு. இன்னும் தண்ணி கம்மியாகலை. இன்னும் 1 2 நேரம் கொதிக்க வேண்டியிருக்கும். இன்னும் நல்லா கொச்சிக்கிட்டுருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் எப்படி ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா அப்பப்போ கொஞ்சம் களி கொடுங்க. தண்ணி குறைய தான் என்ன நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் பால் நல்லா சுண்டி வந்துச்சு. இது மேலே தான் எண்ணெய் வரது தெரியும் நமக்கு. 6 பானலிக்கு மேலே இருந்தது. அந்த பாத்திரத்துலேயும் ஜாஸ்தி தான் இருந்தது. இப்போது நல்லா கொதிக்க நல்லா தண்ணி சுண்ட இதுக்கப்புறம் எண்ணெய் வரது தெரியும் நமக்கு. ஓகேங்களா? நல்லா களி கொடுங்க. நல்லா சுண்டிச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் எண்ணெய் வந்துடும்.
ஓகேங்களா. இன்னொரு 10 நிமிஷத்தில் எண்ணெய் வந்துடும். பார்க்கலாம் எண்ணெய் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா. பாருங்கள், நல்லா வந்து தேங்காய் பால் கொதி க்ளீனாக நிறைய எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து 1/2 லிட்டருக்கு மேலே தான் வரும். 1/2 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் எண்ணெய் வருங்க. நல்லா வந்து இந்த எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் க்ளீனாக வரும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் ஏதோ கரெக்டாக வந்துச்சு. இப்போ எண்ணெய் எதையும் க்ளீனாக வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு மறுபடி துணியில் ஒரு முறை வடிகட்ட வேண்டியது இருக்கும். பாருங்கள், எண்ணெய் சூப்பராக எண்ணெய் வந்துருச்சுங்க. குறைஞ்சது நிறைய நேரம் கொதிச்சதுனால வேக எண்ணெய் தண்ணியாக வந்துடும். பாருங்கள், எண்ணெய் க்ளீனாக வந்துட்டுருக்கு. இப்போது இந்த எண்ணெயை வந்து க்ளீனாக வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா. ஏன்னா க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான். பியூரான தேங்காய் எண்ணெய். வீட்டில் எப்படி தேங்காய் எண்ணெய் செய்யுதுன்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. வந்து பாருங்கள், நம்ம தேங்காய் வந்து சாமிக்கு உடச்சிருந்தோம். சாமிக்கு உடச்சி சாமிக்கும் தேங்காய் உடச்சாச்சு. சாமிக்கு உடச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சேர்த்து வச்சுருந்தோம். சேர்த்து வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் ஆக்கணும். அந்த பாலை வந்து அது பாலாகவும் யூஸ் பண்ணலாம், தயிராகவும் பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பாலை மட்டும் வடிகட்டிட்டு க்ளீனாக வந்து நல்லா ரொம்ப நேரம் அது வந்து நல்லா வேக வச்சோம். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்துச்சுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் சாமிக்கு உடச்சிடலாம், தேங்காய் பாலாக யூஸ் பண்ணலாம், தயிரோடு யூஸ் பண்ணலாம், எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம். தேங்காயில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா. இப்போது இந்த க்ளீனாக வடிகட்டிடலாங்க. ஓகேங்களா. அவங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வடிகட்டிடலாம். நம்ம இதை கூட மறுபடியும் யூஸ் பண்ணலாங்க. எண்ணெய் யூஸ் பண்ணலாம், என்ன செய்யலான்றது சொல்கிறோம். ஓகேங்களா. அது க்ளீனாக இறக்கிட்டு அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இது வந்து தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு நம்ம க்ளீனாக வடிகட்டிடலாம். ஓகேங்களா. எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு துணி வச்சுருக்கோம். துணியில் வந்து க்ளீனாக ஊற்றிடலாம். க்ளீனாக ஊற்றிடலாம். இப்போ ஒரு துணி வச்சு இதில் போட்டிருக்கோம். அதை எடுத்துகிட்டு க்ளீனாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆர்ந்தது தான் பண்ண முடியும். இப்போ சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் வருது. இப்போ டம்ப்ல கை சூடாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம க்ளீனாக ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா. பாருங்கள், எண்ணெய்லாம் சூப்பராக வருது. எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்குது. வாசனை கமன்னு பியூரான தேங்காய் எண்ணெய். பாருங்கள், நம்ம எண்ணெய் வருது. பட் கை சூடாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா. எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தான் வருங்க. எடுத்தாச்சு. இது வந்து சூடாக இருக்குது. பெஸ்னி எடுக்க முடியல, கை சூடாக இருக்குது. இது ஆறின உடனே மறுபடியும் இது பெஸ்னி எடுத்தோம்னா இதில் எப்படி ஒரு 100 கிராம் எடுக்கணும். நல்லா சூடு ஆறின உடனே இதே க்ளீனாக வடிகட்டி எடுத்துடலாம். இதை கூட இதை விட நீங்கள் ஒரு ரெசிபி செய்யலாம். ஓகேங்களா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இது ஒரு ஸ்வீட் கூட செய்யலாம், ரெசிபி கூட செய்யலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருங்க. ஒரு ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்டா கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையான இது. இதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இது லாஸ்ட்டாக வடிகட்டினதில் இதில் ஒரு 50 கிராம் 50 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்திருக்கு. ஃபஸ்ட்டில் வடிகட்ட எண்ணெய் வந்து நல்லா க்ளீனாக வந்து கலராக சூப்பராக இருக்குது. இது லாஸ்ட்டாக வடிகட்டினா கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. இன்னும் மறுபடியும் வந்து ஒரு மணி ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த தேங்காயிலேருந்து எடுத்துட்டாங்க. இதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. இதை நாங்கள் அப்படியே சாப்பிட போகிறதில்ல. இதை வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஆனால் இப்போ சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. அதனால் நம்ம இவ்வளோ தேங்காய் எடுத்துருக்குங்க. இந்த தேங்காய் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுல அப்படியே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா காய் வச்சு வச்சுட்டாலும் சரி, இல்லை அப்படியே இருந்தால் பச்சை தேங்காய் இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே வந்து தேங்காய் நல்லா துருவிட்டு க்ளீனாக வந்து தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா 2 டைம் அரைச்சி தண்ணி வடிகட்டு நல்லா கொதி விட்டிங்கன்னா அந்தளவுக்கு தேங்காய் வீட்டிலே வந்து தேங்காய் சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். ஓகேங்களா. சாமிக்கு தேங்காய் உடச்சிடலாம். அப்படியே உடச்சிக்கப்புறமா அதை பாலாக்கி முடிஞ்சால் பாலாக குடிக்கலாம், தயிராக்கியும் குடிக்கலாம். அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா இவ்வளோ தேங்காய் எண்ணெய் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த வடிகட்டுறதையும் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். இவ்வளோ தேங்காயில் இவ்வளோ ரெசிபி இருக்குது, செய்யலாம். இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஓகேங்களா. கலர் என்ன சூப்பரான கலரில் இருக்குது அந்த எண்ணெய். இது அப்படியே வந்து ஆறினோடனே இன்னும் சூடாக இருக்குது. சூடு சூடாக இருக்குது. இது ஆறினோடனே ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தலைக்கு தொட்டுக்கலாம். இது சமையல் செய்யலாம். ஓகேங்களா. அதில் இதுலேயே வந்து பல விதமான ரெசிபிகள் கூட செய்யலாங்க. அவ்வளோ இந்த தேங்காய் எண்ணெய் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. தலைக்கு வந்து
தனியாக வந்து நெல்லிக்காய் கற்றாயெல்லாம் போட்டு இறால் கூட செய்யலாம். பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ அடுத்து அந்த ஸ்வீட் செய்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். சூப்பரான தேங்காய் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் வந்து செஞ்சோம். அந்த தேங்காய் எண்ணெய் செஞ்சதில் மிச்சது வடிட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸ்வீட்னா ஃபஸ்ட் கலர் தான் ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும். அந்த தேங்காய் வந்து உடச்சி தேங்காய் இருந்தது. அந்த தேங்காயில் நிறைய எடுத்து க்ளீனாக துருவிட்டு அரைச்சிட்டு க்ளீனாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அப்படியே வந்து அந்த பால் வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் ஆக்கணும். பிறகு தான் தேங்காய் எண்ணெய் காலைல செய்யும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா பிறகு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறிடவே கட்டி ஆகிட்டு வருது. அந்த கலர் சேஞ்சாக தெரியுது, லைட்டாக சேஞ்சாக தெரியுது. அந்த எண்ணெயில் இருந்து எடுத்தது தான் இது தேங்காய் இருந்து எடுத்தது தான் இது வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி இது அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு பார்த்தோம். அருமையான டேஸ்ட் இருக்குது. இது கீழே போடுறதுக்கு மனசு வரல. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிறு புண்ணு, உடம்புல புண்ணு இருக்குது, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டிங்கன்னா இந்த வயிற்றில் உள்ள புண்ணுலாம் ஆகிடும். உடம்புல என்ன புண்ணு இருந்தாலும் புண்ணு ஆகிடும். ஓகேங்களா? வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிறு பிரச்சனை திரும்பி இந்த புண்ணு என்னதுங்களோ எல்லாத்துக்கும் சரியாயிடும். ஸ்வீட் சாப்பிட்றதும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது எடுத்துக்க போகிறோம். அடுத்த பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 10 எடுத்துருக்கோம், பிஸ்தா ஒரு 5, நாட்டு சக்கரை 3 டீஸ்பூன், லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு எடுத்துருக்கோம். இது 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். பாதாம் வந்து ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு துருவியோ கொப்பரை தேங்காய். இவ்வளோ தாங்க. இப்போது இது எப்படி செய்யலாம் பார்த்திங்கன்னா, இதில் போட்டுடலாம். வந்து இதில் தேங்காய் எண்ணெய்லாம் க்ளீனாக எடுத்துட்டோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம க்ளீனாக எடுத்துட்டோம். வடிகட்டி எடுத்துகிட்டு துணியை போட்டு க்ளீனாக துணி பேசிட்டு எண்ணெய் பூரா எடுத்தாச்சுங்க. ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கீழே போகிறதுக்கு மனசு இல்லை. டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது இது வந்து இந்த வயிற்றில் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. உடம்புல எங்கே புண்ணு இருந்தாலும், வயிற்றில் புண்ணு இருந்தாலும், வயிறு எரிச்சல், வயிறு கடுப்பு, வயிறு வலி அத்தனைக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருங்க. ஓகேங்களா? இது அதிக நேரம் வேகலாம் வந்து அவசியம் இருக்காதுங்க. அதிக நேரம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது. ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? அதிகமாக வந்து ரொம்ப நேரம்லாம் வேகணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஏன் நாட்டு சக்கரை போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே சேம் கலர் நாட்டு சக்கரை கரெக்டாக அந்த காம்படிஷன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறோம். ஓகேங்களா? தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக கம்மாவும் வீடு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வாசனை தாங்க. இந்த பணியாரத்தில் தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது. கலைக்குமே இது அதிகம் வேகணும்லாம் அவசியம் இருக்காது. இது எல்லாத்தையுமே அதை ஒன்றா போட்டுடலாம். முந்திரி எடுத்துருக்கோம். முந்திரி, பிஸ்தா, பாதாம், நாட்டு சர்க்கரை, உப்பு, சிறிதளவு உப்பு எடுத்துருக்கோம். பிஸ்தா கட்டி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய், துருவி தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டலாங்க. ஒன்றா போட்டு அப்படியே கலக்கிங்க. அப்படியே கலக்கிட்டு நெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுடலாம். ஸ்வீட் வந்து நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றினதுக்கப்புறமா முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா, சிறிதளவு உப்பு, துருவி தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் கலந்துக்கலாம். இவ்வளோ தாங்க. தேங்காய் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில். அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லட்டு போலவும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு க்ளீனாக வந்து லட்டு போலம் பிடிச்சிக்கலாம். அப்படியே வேணும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்காய் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் லட்டு செஞ்சிடலாங்களா? சூடாக இருக்குது. அவ்வளோ சரிங்களா? ஓகேங்களா? லட்டு பிடிச்சிடுறாங்க. தேங்காய் லட்டு. இந்த தேங்காய் லட்டு எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லட்டு எப்படி இந்த லட்டு வந்து எப்படி வந்தது, எப்படி செஞ்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சாமி உடைச்ச தேங்காயில் வந்து நம்ம தேங்காய் நல்லா தூரிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வடிகட்டினதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் பண்ணிட்டோம். அது தேங்காய் பண்ணதுக்கு முன்னாடியே
இந்த தேங்காய் பால் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் வந்து அதில் உள்ள வடிகெடுத்து போவோம். இந்த திப்பியில் வந்து என்ன பண்ணோம், அப்படியே வெயிலில் காய்ச்சிட்டோம், தேங்காய் பவுடர் ஆக்கிட்டோம். அதாவது நம்ம தேங்காய் பவுடர்லாம் செய்கிறோம் அப்படின்னும் போது நல்லா தேங்காயே போடணும். ஒன்று அழுகி போன தேங்காயோ கலருக்கு சேஞ்ச் ஆன தேங்காய் போட்டால் இந்த பவுட்ரு நல்லா வராது. இப்போ இந்த கோகனட் பவுட்ரு, அந்த தேங்காய் பாலில் வடிகட்டினது இந்த கோகனட் பவுட்ரு, இது வெயிலில் காய்ச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பால் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொச்சதுக்கப்புறம் என்னாச்சு, இது போல் இந்த கொச்சதுக்கப்புறம் எண்ணெய் வடிகட்டினதில் இது இருந்தது. இதே என்ன பண்ணோம், இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே வந்து இந்த வானலில் போட்டு அதுக்கப்புறம் முந்திரி போட்டு பாதாம் போட்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டு அது நல்லா சூடு பண்ணி அதில் லட்டு மாதிரி செஞ்சிட்டோம். அதாவது இந்த தேங்காயை வச்சு தேங்காய் பாலும் செய்யலாம், தேங்காய் தயிரும் செய்யலாம், சாமிக்கு தேங்காயை உடச்சி பூஜையும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எண்ணெயும் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் லட்டு செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பவுடர் செஞ்சிட்டோம். ஓகேங்களா? அந்த தேங்காயில் வந்து எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது பார்த்தீங்களா? பியூரான தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தொட்டுக்கலாம், எனக்கு குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஊறுகாய் கூட போடலாம். அந்த தேங்காய் எண்ணெய் ஏராளி செய்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், பியூரான எண்ணெய். ஓகேங்களா? அதுபோல் நீங்கள் இந்த தேங்காய் வந்து நல்லா தேங்காய் சேர்த்து வச்சு இதுமாதிரி செய்யும்போது நம்ம எல்லா ரெசிபியும் இதில் செஞ்சுக்கலாம் ஒரே தேங்காய் வச்சு. அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சான தேங்காயோ நல்லா அழிவு போன தேங்காய் அதெல்லாம் போடும்போது இந்த பவுடரோ அந்த லட்டோ செய்ய முடியாது. இது இந்த பவுட்ரு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். சமையலுக்கு சாப்பாடு அந்த பவுடர் தேங்காய் பவுட்ரு நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா காய வச்சு வச்சுக்கிறோம், பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இதே போல் தேங்காய் உடச்ச தேங்காய் இருந்ததுன்னா நீங்களும் ஒரு 20-30 காய் போட்டு இல்லை துருவி எடுத்துகிட்டு இது போல் எல்லாம் செஞ்சு பாருங்கள், ஆனால் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? பியூர் தேங்காய் வந்துடும், லட்டு வந்துடும், பவுட்ரு வந்துடும். அது நீங்கள் இந்த தேங்காய் பாலை வச்சு ரெசிபிகள் கூட நல்லா செய்யலாங்க. ஓகே வாஸ்.